வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மீல் மேக்கரை வச்சு பெப்பர் ஃப்ரை செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. உடனடியாக ஏதோ சைட் டிஷ் செய்யணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் சாப்பிட்றவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு பவுலில் 200 கிராம் அளவு சோயா, அதாவது மீல் மேக்கர் வச்சுருக்கேன். இதை வார்ம் வாட்டரில் 1 to 2 hours வரைக்கும் சோக் பண்ணிக்கலாம். இங்கே ஏற்கனவே 1 to 2 hours சோக் பண்ண மீல் மேக்கர் இருக்குது. இதை இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றிப்போம். எல்லா மீல் மேக்கரையும் தண்ணி இல்லாமல் ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் சூடானதன் பிறகு இதில் 1 இன்ச்சுக்கு லவங்கப்பட்டை மற்றும் 4 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியண்ட்டில் இருக்கக்கூடிய மனம் வெளியில் வர அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணிப்போம். அதன் பிறகு அடுத்த இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போது 2 to 3 இனுக்களவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக இதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 to 3 நிமிடம் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிப்போம். நம்ம சேர்த்திருக்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுதில் இருக்கக்கூடிய பச்சை மனம் முழுமையாக போகிற அளவுக்கு இதை வதக்கிப்போம். அதன் பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் மற்றும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுத்து ஒரு 4 to 5 minutes குக் பண்ணிப்போம். நம்ம மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம சோக் பண்ணி வச்சுருந்த மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். அதன் பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்து எல்லாமே ஒன்றோடு நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு 2 to 3 minutes இது குக் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம சோயா பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை எடுத்து அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான சோயா பெப்பர் ஃப்ரை செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.